முட்டை வியாபாரி ஒருவர் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர்கள் நல்ல வசதியாக இருந்தார்கள். அவர்களின் முக்கிய தொழிலாக வாத்து வளர்ப்பும் வாத்து இடும் முட்டையையும் விற்பனை செய்வதே. அவர்களின் வாத்து இட்டது ஒரு சாதாரண முட்டை அல்ல, அது தங்க முட்டை. ஆனால் அந்த வியாபாரி தினமும் கிடைத்ததை வைத்து திருப்தி அடையவில்லை. அவர் நிமிடத்திற்கு நிமிடம் பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த மனிதர் தன் வாத்திடமிருந்து கிடைக்கப்பட்ட தங்க முட்டை போலவே அனைத்து வாத்துகளிடமிருந்தும் தங்க முட்டைகள் பெற்றுவிட்டால் நம் வாழ்வாதாரம் பெருகிவிடும், நாம் மேலும் வளர்ச்சியாகி பணக்காரன் ஆகிவிடலாம் என தவறான எண்ணம் தோன்றியது. ஒரு நாள் தங்க முட்டையிட்ட வாத்தை ஒரு கூர்மையான கத்தியால் அதன் உடலை கீறி திறந்தார். அதற்குள் உடல் முழுவதும் இரத்தம் தவிர முட்டை இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. இதேபோல் அனைத்து வாத்துகளின் வயிற்றிலும் கூர்மையான ஆயுதத்தை வைத்து கிழித்து முட்டையை தேடினார். எந்த வாத்தின் வயிற்றிலும் தங்க முட்டை இல்லை. அனைத்து வாத்தும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தன. ஒரு முட்டை கிடைத்த போது அவரது வாழ்க்கை மேடு பள்ளம் இல்லாததாக சென்று கொண்டிருந்தது. அவரே மிக துயரமான சூழலுக்கு அவரை ஆளாக்கி கொண்டார் என மிகுந்த வேதனையுடன் நாளாக அவர் ஏழையாகிக் கொண்டே இருந்தார். கடைசியில் வறியவராகிவிட்டதுமில்லாமல் முட்டாளாகவும் ஆகி இறந்து விட்டார். கதையின் நியதி: பேராசை பெருநஷ்டம்.